அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கொஞ்ச நாளாக சுகத்தை குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிற ரெண்டு காரியம், ஒன்று வியாதி, இன்னொன்று தரித்திரம். இது ரெண்டுமே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு போக விடாதபடி தடை பண்ணுகிற ஒரு பிசாசுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இது பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் இந்த சுகத்தை குறித்து பழைய பரிசுத்தவான்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்த ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்து மூலமாய் வந்த கிருபையும் சத்தியமுமான இந்த உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுதும் சுகம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டது. இன்னைக்கு நாம ஒரு சிலதை வாசிக்கலாம், அதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். ஏன்னு சொன்னால் சுகம் மிகவும் முக்கியம். சுகம் மிகவும் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க வியாதி நல்லது அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லுகிற ஜனங்களுக்கு வியாதி வந்தாதான் அதனுடைய வேதனை எவ்வளவு கொடியது என்பது புரியும். அதனால பிசாசு கொடுக்கிற ஆயுதங்களில் ஒன்று வியாதி. இன்னொன்று நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உபாம புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வியாதி என்பது சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆசீர்வாதம் கிடையாது. வியாதி நல்லது கிடையாது, அது சாபம். அதே போல மரணம் கூட சில பேர் வாயில் எப்போ பாரு மரணத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் வரும். மரணம் என்பதும் ஆசீர்வாதம் கிடையாது. மரணம் என்பது பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம். ஆகையினால பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ருன்னு தான் எழுதப்பட்டிருக்க ஒழிய ஆசீர்வாதம் அது சொல்லப்படலை. ஆகையினால கர்த்தரை தேடுற ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் பேர் என்னது? ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரை நாம் எப்படி அழைக்கிறோம் சொன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்க, எந்த தகப்பனாவது தான் பிள்ளைகள் வியாதியாய் இருக்கிறத விரும்புவார்களா? அப்போ ஒரு தகப்பனே தான் பிள்ளைகள் வியாதியாய் இருக்கிறதை விரும்பாத பொழுது பரலோகத்தின் தேவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பரமபிதா. அவர் பரமபிதா என்று சொல்லப்பட்டபடியால் அவர் கூட அவருடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் வழிநடத்தப்பட்ட பொழுது அவர்களில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பைபிளை கூட எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, வேதனைப்பட்டு பிள்ளை பிறக்கிறது தான் சாபம். ஆனால் வேதனை இல்லாமல் பிள்ளை பிறக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் இருந்த ஜனங்க எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த மருத்துவச்சி வர்றதுக்கு முன்னாடியே எபிரேய ஸ்திரீகள் என்ன செய்திருவாங்களாம்? குழந்தையே பிரசவித்திருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இருந்தது. அதனால் கவனிங்களேன், இந்த உலகம் சில வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கே நல்லா கவனிங்க. சுகம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பொதுவாக இந்த உலகம் பாருங்கள், ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஒரு போலீஸ் செலெக்ஷனாக ஹைட்டாக இருக்கிற ஆளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்கே ஏதோ ஒரு வேலை சொல்கிறோமா, அப்படி வேலை செய்ய ஒரு 4 பேர் வாங்கணும்னு சொல்லும் பொழுது அதில் யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலையை கொடுப்பாங்க. உடனே குள்ளமாக இருக்கிற ஆளெல்லாம் யோசிக்கலாம், நாங்கள் என்ன இப்படி குள்ளமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அதாவது சரீரத்தில் வளர்ச்சி முக்கியம் கிடையாது. சரீரத்தில் ஹைட்டாக இருந்தால் என்னத்துக்கு யூஸ் ஆகும்? பல்பு கழட்டுறதுக்கு, ஃபேனை துடைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதனால் ஹைட்டாக இருக்கிறவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை. அதே நேரத்தில் ஹைட்டாக ஒருத்தன் வந்து நின்னா யாரு? கோலியாத்து. குள்ளமா இருக்கிறவங்கள பார்த்து சொல்ற, கவலைப்படாதீங்க குள்ளமா இருக்கிறன்னு சொல்லி. குள்ளமா ஒருத்தன் வந்து நின்னா யாரு? தாவீது. அவனை பார்த்து அவன் அப்படி இருந்தான். கொஞ்சம் கவனிங்க, சரீரத்தில் ஒரு மனுஷன் உயரமா இருக்கிறானாங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் உயரமா இருக்கிறானா குண்டா இருக்கிறானாங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல் காரியம், உன்னுடைய உள்ளான மனசுல உயர்ந்த எண்ணங்கள் இருக்கிறதா? இப்போ நாம போன வாரத்தில் பார்த்தோம், 38 வருட வியாதியஸ்தன். அந்த வியாதியஸ்தனுக்கு அவன் எழுந்து நடப்பதற்கு அவன் உள்ளான மனசுல வளர்ச்சி இருக்கிறதா? கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். போன வாரத்தில் அவனை குறித்து நிறைய பேசணும். இன்னும் கூட கொஞ்சம் அலசி பார்த்தா, அவன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, 38 வருஷமா படுத்துக்கிட்டு கிடக்கிறான். அவன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது சொத்து அழிஞ்சா கூட பரவாயில்ல, ஒரு 2 பேர் போய் ஊருக்குள்ளே கூட்டிட்டு வர சொல்லி யாருக்கிட்டையாவது சுகம் பெற்று வராம்பார் அவனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணு, ஊரில் போய் 2 பேரை கூட்டிட்டு வா, நான் என்ன சொத்தாவது விற்று அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், எனக்கு 2 வேலை செய்யட்டும், என் பக்கத்தில் இருக்கட்டும், எப்போ குளம் கலக்குதோ இங்கிருந்து தூக்கி என்னை குளத்தில் போட்டால் போதும், என சுகமாகணும்னு வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறான்.
நாமளா இருந்தால் கூட என்ன செய்திருப்போம், யாராவது ஒரு கூலிக்காத ஆளை வச்சு தூக்கிட்டாது என்னை கொண்டு போய் போடுங்க, ஏன்னா சுகம். கவனித்துக் கொள்ளுங்களேன். அப்போ ஆண்டவர் அவன் நெடுநாள் காத்திருக்கிறதை கண்டு அவன் வந்து கேட்கிறார், உன் படுக்கை எழுந்து கொண்டு நடன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு எழுந்து நடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்குள்ள சுகமாகணுங்கிற உணர்வு இருந்தது. ரெண்டாவது, சுகத்தை பற்றின வார்த்தையை கேட்ட உடனே அவன் விசுவாசித்தான். அவனை கேட்குறாங்க, நீ இந்த ஓய்வு நாளில் உன் படுக்கை எடுத்துட்டு போகிறது நியாயமா? இவன் வியாதியாக கடந்தது தான் அநியாயம், எழுந்து நடந்தது நியாயமானு கேட்டால் நியாயம்தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது சுகம் தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானது. இப்போ நல்லா அலசி பாருங்க, அந்த 38 வருட வியாதியஸ்தனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் எழுந்த நடன்னு சொன்ன உடனே அந்த விசுவாச வார்த்தைக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்ததுனால அவன் எழுந்து நடந்தான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேசப்படுகிற வசனங்களை உள்வாங்கி, சுகர் தானே, அது டாக்டரே சொல்லிட்டார் தானே, அது சுகராக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, அவிசுவாசமாக இருந்தாலும் சரி, சந்தேகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்து இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லும்படியான அதிகாரத்தை விசுவாசிக்கணுங்கிறது தான் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. கவனிங்க, இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாதியாக இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்க ஜோமன்னா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு சிலதை மட்டும் கவனிக்கலாம். எதனால வியாதி வருது, எப்படியெல்லாம் வியாதி இருக்கிறது, இந்த வியாதிகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து அந்த வியாதியிலிருந்து எப்படி விடுவிப்பார். இந்த காலகட்டம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டம்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதியை மக்கள் சொல்றத பார்க்குறோம். யோசித்து பார்க்குறேன், நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்கு பாரு ஜனங்க வியாதியில் கிடக்கிறாங்க, புது புது வியாதியில் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதியிலிருந்து உலகம் விழுந்து போகலாம், ஒரு தேவ மனுஷன் விழுந்து போகக்கூடாது. ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வேதம் அதான் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களோ அல்லது நீங்க எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே ஆனால் எந்த சுகத்தில் இருந்தும் அற்புதம் பெறலாம். வியாதி நல்லது கிடையாது, அது ஒரு சாபம். அதனால கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் உள்ளத்துல மேலான வளர்ந்த எண்ணங்கள் இருக்கட்டும். சரீரத்தில் வளரனா பிரச்சனை இல்லை, உங்களுடைய உள்ளத்துல வளர்ச்சி இருக்கா அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது வளரல, ஆனா உள்ளத்துல ஒரு பெரிய வளர்ச்சி இருந்தது. தாவீது சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுதான் அவனுக்கு இருந்த விசுவாசம். நீங்க ஒல்லியா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், வியாதியே கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இந்த வியாதியை வேரோடு எடுத்து அப்புறப்படுத்துவேன். ஏன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் தேவை. என்னுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். வாயை திறக்க முடியுமா? என்னுடைய ஜபத்திற்கு கவனித்துக் கொள்வோம், வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலருடைய புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை குறித்து ஒரு சிலதை மட்டும் கொஞ்சம் கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில், இந்த உலகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் எதற்கு? கவனிங்க, தேவன் எப்படி இயேசுவை அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல இந்த இடத்தில் இருக்கிற உங்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றது என்ன தெரியுமா? சில சபைகளில் போய் கேளுங்க, நீங்க அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா முழிப்பாங்க, அபிஷேகமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, அந்நிய பாஷை பேசுறவங்க மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்நிய பாஷை பேசாதவங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படலை அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். வரம் வேற, அபிஷேகம் வேற. அபிஷேகம்னு சொன்ன என்ன? எபேசருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தாரோ? பரிசுத்த ஆவியினாலும் முத்திரை தரிப்பித்தாரா.
சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே அவருக்குள், அதுதான் முக்கியம், அவருக்குள். அப்ப கவனிங்க, எப்ப இந்த பைபிளை தூக்கிட்டு இந்த வேதம் தான் உண்மைன்னு சொல்லி நம்பி விசுவாசித்து எப்ப நீங்க சபைக்குள்ள வந்தீங்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போட்டுட்டார். அப்படி முத்திரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சுகம் உங்களுக்கு முக்கியம். ஒருவேளை இப்ப அந்நிய பாஷை பேசலன்னா அந்த வரங்களை நாடுங்க. தேவன் இயேசுவை ஏன் அபிஷேகம் பண்ணினார்? இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்ப மெல்வின் இருக்கிறான், இவன் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா அப்படின்னா அற்புதம் நடக்கும். ஏன்னு சொன்னா தேவன் அவருடைய பிள்ளைகள், இவன் இயேசுவை விசுவாசிக்கிறபடியால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவர்கள் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏன் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு இருக்கிற நீங்க ஒருவேளை அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்க எப்படி இருக்குதுன்னா, வாழ்வது நான் அல்ல எனக்குள்ள இயேசு வாழ்கிறார் சொல்ற நாம முதலாவது நாம் சுகமாகணும், நம்முடைய வீட்டாரை சுகப்படுத்தணும், நம்முடைய ஜெபம் அற்புதத்தை நடப்பிக்கும். ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்க, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, அற்புதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. நீங்க ஜெபித்தா அவர் செய்வார். அதனால வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. இப்ப சொல்லி வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நஸ்ரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே. அந்த வாக்கியத்தை நல்ல கவனிங்க, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருந்தபடியினாலே. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அப்படி எடுத்து பாருங்க. தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அவர் எப்படி குணமாக்கினாரோ அதே போல அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு குணமாக்குகிற அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 யோவானுடைய புத்தகத்தை திருப்பி கொடுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் அந்த உலகத்தில் வந்தார், ஏன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 1 யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் பிசாசுடைய கிரியையை அழிக்கும்படிக்கு, பிசாசுடைய கிரியை தான் வியாதி. அல்லதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மரணத்துக்குள்ள அவர்கள் போகும்படி தான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இந்த கனியை புசிக்கிற நாளில் சாவே சாவான்னு சொல்லி. அந்த சாவு, அந்த மரணத்துக்குள்ள அவன் போகணும்னு சொல்லி அவனை போய் பிசாசு வஞ்சித்தான். அதனால தான் அவனுக்குள்ள என்ன வந்தது? மரணம் உள்ள வந்தது. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ கவனித்து பார்த்தா பிசாசுடைய கிரியைகளில் ஒன்று இந்த வியாதி கூட அதுதான். அப்படியே கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வியாதி எதனாலெல்லாம் வருது, சில காரணங்களை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுட்டு போகலாம் பாருங்க. வேதத்தை திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் புத்தகம் 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம். வியாதி ஏன் வருது, இந்த வியாதியை மேற்கொள்வதற்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கலாம். நீதிமொழியோட புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம், காரணமே இல்லாம ஒருத்தர் சாபம் விடுறாங்கன்னா அந்த சாபம் என்ன செய்யாது? தங்காது. ஆனா காரணத்தோடு ஒருத்தர் சாபம் விட்டா உண்மையாவே ஒருத்தர் பாதிக்கப்பட்டு, அதாவது இந்த அநியாய சம்பாத்தியங்கள், லஞ்சம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷங்கிட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பணத்தை பறிச்சா அவன் என்ன சந்தோஷமாவா கொடுப்பான்? சாபம் விட்டு தான் கொடுப்பான். நஷ்டப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் அவன் என்ன செய்வான்? மனப்பூர்வமாக அவன் என்ன செய்வான்? அவன் காரணத்தோடு கண்ணீரோடு யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்தார்களோ அவங்களாம் என்ன செய்வாங்க? காரணத்தோடு அவர்கள் இடுகிற சாபம். இந்த சாபத்தினால கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் வியாதி வரும். ஒருவேளை நாம் நினைக்கலாம் அநியாயம் பண்ணுறவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, அது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சாபத்தினுடைய பணம், அந்த சாபத்தினுடைய வாழ்க்கை அவர்களை சமாதானம் இல்லாமல் வாழும்படி அவர்களை நடத்துகிறது. கொஞ்சம் கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காரணம் இல்லாமல் இட்டால் அந்த சாபம் தங்காது. ஆனால் காரணத்தோடு ஒரு மனுஷனுக்கு சாபம் இட்டாங்கன்னு சொன்னால், நீதிமொழிகள் 26:2 சொல்லுகிறது போல, ஒரு மனிதன் ஆவியின் பிரமாணங்களை, மாம்ச பிரமாணங்களை, சரீர பிரமாணங்களை மீறும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நோய் வருது.
இந்த பிரமாணங்கள் என்னெல்லாம் பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை நாம் திருப்பணும் சொன்னால் 10 11வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு, அடுத்தவனுடைய மனைவியை அபகரிக்கிறவன் யாரா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில சாபம், வியாதி இதெல்லாம் வருமா? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உரியாங்கிற ஒரு மனிதனுடைய மனைவியே, இந்த தாவீது ஒரு அரசனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தாலும் கூட பாவம் அப்படின்னு வரும்பொழுது யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. ஒருவேளை நினைக்கலாம் ரகசிய குடிகாரங்க, ரகசியமாக போதைப் பொருளை பயன்படுத்துறவங்க, இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கலாம். இல்லை, இந்த பாவம், இந்த விதியை மீறுகிறவர்களுக்கு மாம்ச பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம், இதை மீறுகிறவர்களுக்கும் சரீர பிரமாணம். சரீர பிரமாணம் என்னது? ஒருவனுக்கு ஒரு மனைவி தான். தான் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்த தெரியணும். அப்படி நடத்தாம விபச்சாரம் செய்கிற யாரா இருந்தாலும் அடுத்தவர்களுடைய மனைவியா, அடுத்தவர்களுடைய இந்த மாதிரி உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த உறவுகளில் பின்னாடி அதிகாரத்தை பயன்படுத்தி பாவம் செய்தால், இங்க சொல்லுது பாருங்க, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்பு பண்ணி உன் கண்கள் பார்க்க. அப்போ வஸ்திரம் சொல்லுகிறது, இன்னும் கூட அதெல்லாம் படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேற மாதிரி இருக்கு. கீழே போய் படித்து பார்த்தீங்கன்னா, நீ ஒளிப்படத்தில் செய்ததை, நீ மறைவா செய்ததெல்லாம் அதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. தாவீது அப்படிப்பட்ட பாவங்களை செய்ததுனால தாவீதுடைய பிள்ளைகள், சில பிள்ளைகள் வராங்க, அப்சலோமை பற்றி எல்லாம் நிறைய நாம் படித்தோம். அதனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், ஒருவேளை அறியாத காலத்தில் செய்த பாவங்கள் வேறு. இந்த உலகத்தில் வந்து பாருங்க, நன்மை செய்கிறதுனால நமக்கு நன்மை வரும். தீமை செய்தா இன்னைக்கு தெரியாது, அந்த தீமைக்கு ஒரு பலன் இருக்கு. தாவீது தப்பு பண்ணான், தப்பு பண்ணதுனால அவன் வீட்டு மேலே அவன் பட்டயம் அவனை விட்டு விலகாது இருக்குன்னு சொன்னார். ஆனால் நன்மை செய்த தாவீதுக்கு எப்போ அவனுடைய மனதில் நன்மை செய்ய ஆரம்பித்தானோ அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையை மாறி இன்று வரலும் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றோம், தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. வியாதியை துரத்தணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆவியின் பிரமாணங்களோ மாம்ச பிரமாணங்களோ யாராக இருந்தாலும் சரி, தாவீது தப்பு பண்ணிட்டதுனால தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் விட்டுடலை. கவனித்துக் கொள்ளுங்க. சில வசனங்களை வாசிக்கலாமா இருக்க. 2 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 21வது அதிகாரத்தை எடுத்தவங்க 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாரு. இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கல நல்லவர்களாயிருந்த அதாவது யோராம் என்கிற ஒரு மனுஷன், நீங்க அப்படியே 13-14 வாங்க. இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டு கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அதாவது கவனிச்சு கொள்ளுங்க, இந்த யோராம் என்கிறவன் கீழ்ப்படியாததினாலே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த உலகம் கூட சொல்லுது, பரோட்டாவை சாப்பிடாத, நூடுல்ஸை சாப்பிடாத, உலகமே சொல்லுது. இல்லை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டா சுகர் வரத்தான் செய்யும். பேக்கரி பக்கம் போகவே கூடாது. பேக்கரியை பார்த்தாலே அதில் இருக்கிற எல்லாமே, நான் சில பேக்கரியில் பார்த்துருக்கிற பாருங்க, அந்த வடை சுடுற சட்டி எட்டி பார்த்தீங்கன்னா கருகருன்னு தான் இருக்குது அந்த எண்ணெய். அது போய் பாருங்க. அதை வாங்கி ஒரு சிலருக்கு அப்படியே போண்டா இழுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போண்டா இழுக்கலைங்க, வியாதி உங்களே இழுக்குது. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பரோட்டா சாப்பிடக்கூடாது, இந்த மைதாவை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இந்த பிரமாணங்களை விதி மீறினாலும் வியாதி வரும், பயந்தாலும் வியாதி வரும். கவனிங்க, யோபு ஒரு தப்பும் செய்ய கிடையாது.
யோபு எந்த தப்பும் செய்ய கிடையாது. ஆனா அவனுக்குள்ள இருந்தது பயம். நல்லா கவனிங்க. சில பேர் மூலமாய் பிசாசு ஒரு பயம் என்கிற ஆயுதத்தை கொண்டு வந்து போட்டு போயிடுவான். ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ ஒரு சின்ன கட்டி வந்திருக்கும், உடனே சொல்லுவாங்க இது என்ன கட்டியா இருக்குன்னு நீங்க சென்னைக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்க சொல்லணும், அப்பாலே இப்போ சாத்தானே அது எந்த கட்டியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகட்டும். சில பேர் பாருங்க, சில பேருக்கு எப்போ பாரு வாயில் ஏதாவது ஒன்று நல்ல. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது தேவ பிள்ளைகள் வசனத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, யோபுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யோபு எந்த தப்பு செய்யலை, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் வியாதிக்கு காரணம். யோபுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தில் 25-26 சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அதற்கு காரணம் அஞ்சினது பயம். உங்களுக்கு இந்த பயத்துக்கு முதல்ல இடம் கொடுக்காதீங்க. நெகோமியாவுடைய புத்தகத்தை திருப்பணும் சொன்னா, இந்த பயம் இல்லாம மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருக்குள். என்ன வந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். எந்த நோயா இருந்தாலும் இயேசு அதில் இருந்து எனக்கு சுகத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நெகோமியாவுக்கு வாங்க. நெகோமியா 8:10. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தான் உங்களுடைய பலன். உங்களுடைய பலன் என்பது எப்பொழுது கர்த்தருக்குள்ள கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், ஒரு நாள் நான் பலவீனப்பட மாட்டேன், பலவீனத்தில் நான் பலன் கொள்ளுவேன், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்று சொல்லி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம், நம்பிக்கை, மகிழ்ச்சி இருக்குமானால் அதுதான் அவனுக்கு பெரிய மருந்து. உலகத்தில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பயம்தான் நம்முடைய பலவீனம். ஆனால் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னு வச்சுங்க, விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம். அதனால கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது விசுவாசம். 6வது சங்கீதத்தை திறப்பணும் சொன்னா 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, துயரத்தினால், அதாவது ஒன்று பயம், ரெண்டாவது இந்த பயத்தினால் வரக்கூடிய துயரம். ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்னாடியே பயந்துட்டே இருப்பாங்க, என்ன ஆகிடுமோ, ஏதாகிடுமோ, இது எப்படி போய் முடியுமோ. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடும், வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் நீதிமான், எல்லாரும் சொல்லுங்க நான் நீதிமான். உடனே பிசாசு கேட்பான், நீ நீதிமானா அப்படின்னு. ஆமா, எப்படி நீதிமான், எப்படி நீ என்ன நீதி செய்திருக்கிற அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும், நான் ஒரு நீதியும் செய்யல, நீதிபரர் எனக்குள்ள இருக்கிறபடியால், நீதிபரரை ஏற்றுக்கொண்டபடியால் இந்த நீதிபரர் எனக்கு சுகம் தருவார். அல்லேலூயா. நாம நீதி செய்து நீதிமான் ஆகல, நீதிபரரை ஏற்றுக்கொண்டதனால் நீதிமான் ஆக்கப்பட்டோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, இந்த நம்முடைய வாழ்க்கையில வியாதியை வெளியேற்ற வேண்டுமானால் நல்ல சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கணும். சுவிசேஷம் என்பது என்ன? லூக்காவுடைய புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வியாதி வராதபடிக்கு நல்ல சுவிசேஷம். லூக்கா 4வது அதிகாரத்தை எடுத்து 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அப்ப வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலயத்தில் வந்திருந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த சுவிசேஷம் என்ன? அந்த சுவிசேஷம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நொறுங்குண்டதுன்னா பயம். என்னெல்லாம் பயம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதோ அந்த மனிதனை குணமாக்க தான் சுவிசேஷத்தை கர்த்தர் கொடுத்தார். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பார்க்குற பாருங்க, முதல்ல யோபுக்கு இருந்தது பயம். இந்த பயத்தினால் வருகிற அவிசுவாசம், இந்த அவிசுவாசத்தினால் வருகிற இந்த தோல்வி எண்ணங்கள், இப்படி தொடர்ந்து இது வரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதி வரும். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருடைய புத்தகத்துக்கு வந்துருங்க. பிலிப்பியருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க, 25 வாசிங்க பார்க்கலாம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும்
என் குறைச்சலில் உதவி செய்தவனுமாகிய எப்பாப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதினால மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும். இது புரியுதா பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, இந்த இடத்துல ஒரு மனுஷன், இந்த மனுஷனை குறித்து நாம படிக்கிறோம், எப்பாப்ராதீத்து. இவன் என்ன செய்தான்னா அதிக வேலை செய்தான். அதிக வேலை செய்ததுனால, ஒழுங்கா சாப்பிடாததுனால அவனுக்கு என்ன வந்தது? வியாதி வந்தது. இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் பாருங்க, நிறைய வேலை செய்யற மாதிரி அவங்க பாவனை பண்ணிக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் பாருங்க, இந்த சகோதரிகளால புருஷன்மார்கள் பெரிய பாடு அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிகமான பலவீனம் அவங்களுக்கு தான். நிறைய சொல்லலாம். ஒரு சிலதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு சில பலவீனங்கள் தெரியும். இப்போ ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னு வச்சுக்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப ஸ்திரியானவள் எப்படி இருக்கிறான்னா, லேட்டாக படுத்து முன்னாடி எழுந்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் பாருங்க, ஆண்களை விட பெண்கள் தான் அதிக வேலை செய்கிறாங்க. அப்படி அதிகமாய் உழைக்கிறவர்கள் அதிகம் நல்ல விசுவாசி தான், நல்ல தேவ பிள்ளைகள் தான், நல்ல மனைவி தான். இந்த இடத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்கிற ஸ்திரீமார்கள் கவனிங்க. நீங்க ஒரு நல்ல மனைவி தான், ஆனாலும் நீங்க ஒரு நல்ல எப்பாப்ராதீத்து போல இருந்தாலும் அதிகமாக வேலை செய்து ஒழுங்காக சாப்பிடாதனால சில பேர் பாருங்க, காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வெளியில் போய் டாட்டா காட்டிட்டு வந்து அதன் பிறகு காலை சாப்பாடு இவங்களுக்கு 11, 12 ஆகும். சில பேருக்கு காலையில் மத்தியானத்தை சேர்த்து என்ன செய்வாங்க, 2 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டு மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மிச்சப்படுத்தினதை விட 100 மடங்கு செலவு பண்ணி வச்சிருவாங்க. அதனால் வசனம் சொல்லுகிறது, இந்த எப்பாப்ராத்து கூட பார்த்தீங்கன்னா அதிக வேலை செய்து ஒழுங்காக சாப்பிடாததுனால அவனுக்குள்ள என்ன வந்தது? வியாதி வந்தது. இன்னைக்கு ஒழுங்காக சாப்பிடாதவங்களுக்கு என்ன வரும்? சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி. உனக்கு சுத்துதுன்னு சொல்லி இருக்கிறவன் எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது. அப்படியே ஒரு சிலர்கிட்ட யாரோ ஒரு ஃபாதர் தான் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னார். சில பிரதர்ஸுக்கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டேன் ஃபாதர், முடிஞ்சு போச்சு. ஆனால் சிஸ்டர்ஸுக்கிட்ட போய் சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்களாம். அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய பேசுவாங்க. சில பேரெல்லாம் எனக்கு நிறைய தெரியும் பாருங்க. ஒரு சிஸ்டர் கூட எனக்கு தெரியும், என்ன சிஸ்டர் சமையல் ஆச்சான பிரதர், காலையில் வந்து இந்த பாத்திரம்லாம் கழுவி அங்கே மேலெல்லாம் கமுத்தி அதில் குக்கரை எடுத்து அதில் அரிசி கழுவி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாருங்கள், லைனாக சொல்லுவாங்க, அதை தண்ணியை வடித்து அதுக்கப்புறம் அது எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க. வளன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ கூட நினைப்போம், அப்புறம் நாம் அமைதியாகிட்டேன்னு வச்சுக்க, என்னங்க நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறேன், என்ன பிரதர் நீங்கள் கண்டுக்கவே இல்லை, எங்க ஒரு பதில் சொன்னால் பரவாயில்லைங்க, பதில் போயிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய பேர் பாருங்க, இந்த மாதிரி நிறைய செய்கிறதா நினச்சி ஒழுங்காக சாப்பிடாததுனால கூட வியாதி வரும். நாளைக்கு ஆண்டவரே நான் வசனத்தை அறிக்கை பண்ணினேனே அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், உன்னை உட்கார வச்சு ஒருத்தர் கத்துன்னு கத்தி சொன்னானே ஒழுங்காக சாப்பிட சொல்லி, அன்னைக்கு கேட்கலையே அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார். இந்த எப்பாப்ராதீத்து என்ன செய்தான்? அவன் அதிகமாக சாப்பிடாதனால வியாதி வந்தது. அவன் வியாதிப்பட்டது உண்மைதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பவுலுடைய ஜபத்தை கேட்டு, உங்க கணவன்மாருடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார், உங்க சுகத்தினால அவர் சந்தோஷமா இருக்கும்படி அவருக்கும் சுகத்தை கொடுப்பார். நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு இட்லி பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 பேக் பண்ணிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீடு நல்லா இருக்கும். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். முதல்ல நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்காருக்கு முன்னாடி எல்லா வேலையும் செய்கிறீங்களா, முதல்ல 2 தோசை ஊருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க, தப்பு கிடையாது. ஏன் சாப்பிட்டேன்னு உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்களை கேட்க போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பத்தை கொண்டு போகலாம். கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்து வாசிக்கலாம், 27 படிக்கலாம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம். ஐயோ இவன் போயிட்டானேன்னு சொல்லி நான் சொல்லாதபடிக்கு எனக்கும் இறங்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை எனக்கு ஆதரவா வைத்தான்னு சொல்லி
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கவனிங்க, எப்படி இவர்கள் நண்பர்கள் சுகமாக இருந்தார்களோ அதே போல் குடும்பங்களும் குடும்ப உறவுகளும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஒரு மரணம் உங்களை வேதனைப்படுத்தும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் வராதபடிக்கு அவங்களுக்கும் மனசெருங்கி உங்களுக்கும் மனசெருங்க. உங்கள் ஜெபம் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. வசனத்துக்குள்ள வரலாம் பாருங்க. 28 ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை சீக்கிரமாய் அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தினாலே உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். எப்படி இந்த எப்பாப்ராதீத்து அந்த வியாதியில அவன் சரீரத்தை கூட பார்க்காம ஊழியத்தை குறித்தே அவனுக்கு பெரிய வாஞ்சை இருந்தது. இன்னைக்கு சகோதரிகள் கூட தான் சரீரத்தை கூட பார்க்காம குடும்பமே முக்கியம்னு சொல்லி கருதுறாங்க. ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பம் நல்லது, அதே நேரத்தில் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஒழுங்காக சாப்பிடலன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனம் வரலாம். ஆகையினால பலவீனம் வராதபடி நீங்களும் ஒழுங்காக சாப்பிடுங்க. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். 5வது அதிகாரத்தை எடுத்துங்க. 23வது வசனத்தை வாசிங்களேன். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் நல்ல பழங்களை கூட்டிக் கொள்ளுங்க. அதாவது அடிக்கடி உங்களுக்கு பலவீனம் வராதபடிக்கு வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இல்லாமல் நல்லா சாப்பிடுங்க, நல்ல பழங்களை எடுத்துக்குங்க. உங்களுக்கு சரீர சுகம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம், அதாவது உங்களுக்கு பலவீனம் வராதபடிக்கு நீங்கள் பலவீனப்படக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். ஒரு சில நேரங்களில் சும்மா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ போயிட்டு வீட்டுக்கு போன உடனே உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே வயிறு வலிக்கிற மாதிரி முகத்தையும் வச்சுட்டு அந்த கண்ணாடி பாருங்கள், உங்களுக்கே சகிக்காது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வியாதிப்பட்ட மாதிரி அப்படியே ஒரு சிலர் அப்படியே சோகமாக நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அப்படியே ஒருத்தர் உட்காந்து என்னங்க வயிறு வலிக்குதுங்க, உடம்பே முடியலைங்க அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுங்க, நாம் ஏதாவது பேச வந்தவங்களுக்கு கூட என்ன வராது, பேச்சு வராது. அதனால் கவனிங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல அப்படி இல்லாமல் உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட பேசணுங்கிற அளவுக்கு உங்களுடைய மனதில் என்ன இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நிறைவு இருக்கணும். சில நேரங்களில் பாருங்க, சில பேருக்கு ஏதாவது வச்சா எதை சாப்பிட்றதுன்னு ஒரு சிலருக்கு பெரிய குழப்பம், எடுக்கலாமா வேண்டாமா. அப்படி இல்லைங்க, வச்ச எல்லாவற்றையும் ஒரு ரவுண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, சுகத்தை கேளுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நான் சொன்னாதானே கஷ்டம், நீங்க எல்லாரும் சொல்லாமே, எப்படி இருப்பாங்க, கொளுத்த கன்றுகளை போல இருப்பாங்களா, நல்லா கொழுன்னு இருப்பாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒழுங்காக சாப்பிடாததுனால, ஒழுங்காக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதி மீறதுனால, பாவம் செய்கிறதுனால இப்படியெல்லாம் காரணங்களால் வியாதி வருது. இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக, அதனால் நான் சுருக்கமாக முடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தை கவனிக்கலாம். இதில் தேவ சித்தம் என்ன? வியாதி பல காரணங்களால் வருது. காரணத்தோடு யாராவது சாப்பிட்டா அந்த சாபத்தினால வியாதி வருது, ஒழுங்காக சாப்பிடாதனால வியாதி வருது, பாவம் செய்கிறதுனால வியாதி வருது. இந்த வியாதிகளெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இன்னும் கூட பாருங்கள், நாம் ஒரு தப்பும் செய்யலைன்னா கூட, ஆனால் இந்த உலகத்தில் இந்த பிசாசினால நோய்கள் வருகிறது. இப்போ பாருங்கள், ஒரு தப்பும் பண்ண கிடையாது, ஆனால் என்ன வந்தது, நிறைய பேருக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ தொடாத, பக்கத்தில் நிற்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தப்பும் ஒரு பாவமும் செய்யாதவர்களுக்கெல்லாம் பல கொடிய நோய்கள் இருக்கிறத இந்த உலகத்தில் பார்க்குறோம். இது ஒரு கொடிய உலகம். ஆகையினால தான் உலகத்தில் எப்படி வருமுன் காப்போன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் இப்போவே வர்றதுக்கு முன்னாடியே அறிக்கை பண்ணி உங்கள் வீட்டை வேலையடைத்து, உங்கள் சரீரத்தை வேலையடைத்து, நீங்கள் பலன் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாரும் இந்த சுகத்தை பற்றின வாக்குத்தத்தமே. ஏன்னா நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் தான் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. எங்க?
செத்து போன 4 நாள் ஆன அந்த சரீரத்தை எழுப்புவதற்கு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய உறுப்புல ஏதாவது சுரப்பி கெட்டு போயிருக்கலாம், கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. இந்த சரீரத்திலிருந்து வசனம் சொல்லுகிறபடி இலை உதிராதிருக்கிற மரத்தை போல, இதுல ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது, உதிரக்கூடாது, எதையும் கட் பண்ணி எடுக்க கூடாது. அப்படி அது உதிரக்கூடாதுன்னா வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆத்தோரத்தில் நடப்பட்ட நல்ல மரத்தை போல ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல மரத்தை போல. எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அப்பொழுது நான் புது சிருஷ்டியா மாறிட்டேன். இல்லைங்க ரத்தத்தில் கலந்துருக்கு, இல்லை வேற ஒரு ரத்தங்க கலந்துருச்சு. வசனம் சொல்லுது, அவருடைய ரத்தத்தை எடுத்து இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். அந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் அந்த சரீரமும் உள்ள வந்தபடினால் இந்த சரீரம் இயேசுவின் சரீரம், இந்த ரத்தம் கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. இந்த மாம்ச பிரமாணத்தை ஆவியின் பிரமாணம் வெல்லும். அதனால கவனிங்க, பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது. விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்ப வியாதி குறித்து, இந்த வியாதியில தேவ சித்தம் என்ன? மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 4வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூடவே படிங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் திருப்பி படிங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் என்ன பிரசங்கம் பண்ணினார்? என்ன பிரசங்கம் பண்ணினார்? வியாதியை குறித்து ஒரு அவேர்னஸை உண்டு பண்றார். கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் வியாதியை குறித்து இயேசுடைய நோக்கம் என்ன படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதோ, அந்த பரலோகத்தில் எப்படி வியாதி இல்லாமல் தீர்காயுசுக்கு மகிழ்ந்து இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வரணுங்கிறதுக்காக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், திருப்பி சொல்லுங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், அது நோயா இருந்தாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி. வியாதி என்ன, நோய் என்ன? வியாதி என்னதுங்க? தொடர்ந்து வருது பாத்தீங்களா, இது வியாதி. நோய் என்னதுங்க? இடையில கீழே விழுந்துட்டேன், கால் வலிக்குது, நரம்பு ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஏதாவது எங்காவது காயம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடையில வந்த நோயா இருந்தாலும் சரி, கண்டினியூவா கூட டிராவல் பண்ற நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், வலியா இருந்தாலும், நோயா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், டாக்டர் சொன்னாங்க ஒரு 6 இது என்ன செய்யுங்க, வாழ்நாள் ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், ஒரு சிலருக்கு சொல்லி இருப்பாங்க, ஒரு நோட்டு போட்டு கையில் கொடுத்துருப்பாங்க, மாசம் இந்த நோட்டை தூக்கிட்டு என்ன செய்துரு வந்துரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. நீங்க போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, போகும்பொழுதெல்லாம் உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்கட்டும், ஆண்டவரே இந்த நோட்டுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எந்த நோட்டை தூக்கிட்டு வர சொன்னாங்களோ அதே ஆள் சொல்லும்படி செய்யுங்க. உங்களுடைய ஜெபம் அப்படி இருக்கணும். யாரு இந்த ஃபைலை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்களோ அவங்களே இந்த ஃபைலை வாங்கி 2ஆ கிழிச்சு போகும்போது அது குப்பை தொட்டியில் போட்டு போயிடுன்னு சொல்லும் அளவுக்கு தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கவனிங்க, நம்முடைய மனதில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும். ஒருவேளை இன்னைக்கு மருந்து சாப்பிட்றவங்களெல்லாம் பாவிகள் கிடையாது. நான் சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்கள் எல்லாம் பாவிகள் கிடையாது. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்குள்ள வியாதி வந்தது. நான் சொல்லக்கூடியது கென்னத்தேகன் சொன்ன ஒரு நல்ல சம்பவத்தை தான் திருப்பி சொல்கிறேன். தலைக்கு மேலே பறக்கிற குருவியை தடுக்க முடியாது, ஆனால் தலையில் கூடு கட்டுற குருவியை தடுக்கலாம் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். உலகத்தில் கொள்ளை நோய்களும் எங்கே பார்த்தாலும் வியாதிகள் வரலாம், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு வராதபடி அதை காத்துக்கொள்ளலாம் இல்லையா? வந்த பறவையை துரத்துறது போல வந்த வியாதியை துரத்தலாம் இல்லையா? அதை துரத்துவதற்கான அதிகாரத்தையும் அந்த விசுவாசத்தை வளர்த்தி கொள்வதற்கு தான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கம் பண்ணதோடு இல்லாமல் தேவாலயத்தில் இருந்த ஜனங்களுக்கு உண்டாயிருந்த, இங்கே நல்லா படித்து பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த ஆலயத்தில் இருந்த ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். நாம ஆண்டவரை வழிபடுகிறோம்.
இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுகிறார். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருந்து யாரும் வியாதியோடு போகக்கூடாது, போக மாட்டீங்க. அல்லேலூயா. தேவன் சுகப்படுத்துகிறவர், அற்புதம் செய்கிறவர். லூக்காவுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்காவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்தின் திசைகளில் யாவற்றில் இருந்தும், எருசலேம் நகரத்தில் இருந்தும், தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருந்து வந்தவர்களாகிய எல்லாரும் சொல்லுங்க, திரளான ஜனங்கள். ஆமா, பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு திரளான ஜனம்னா புரியாது. திரளான ஜனங்கள் அப்பதான் என்ன செய்யும், நல்லா உள்ள போகும். எல்லாரும் சொல்லுங்க, திரளான ஜனங்கள். அப்படியே ஒரு பிருகாவோடு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சொல்லுங்க, சொல்லுங்களேன். நான் சீரியஸா சொல்றேன், நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா அப்பதான் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் புரியுது. திரளான ஜனங்கள். அப்போ ஆலயத்துக்கு வந்த எத்தனை வியாதியஸ்தராய் இருந்தாலும், ஆண்டவரை தேடி வருகிற எத்தனை வியாதியஸ்தராய் இருந்தாலும், திரளான ஜனங்களை அவர் என்ன செய்தாரா, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அசுத்த ஆவியினால் வாதிக்கப்படுகிறது. பிசாசு என்ன பண்றான், சில பேருக்கு சில நோய்களை கிளப்பிட்டு இருப்பான். சில பேருக்கு நோய் வரணுன்னே மந்திரம் பண்ற ஒரு சில கோஷ்டி உண்டு. இவங்க வியாதி வரணும், இவங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க கூட இருந்து அவர் என்ன செய்வாராம், பிசாசு செய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க பலன் தருகிறவர். வசனம் சொல்லுது பாருங்க, 19வது வசனத்தை படிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, அப்படி போயிடக்கூடாது, எல்லாரையும், அதையும் கொஞ்சம் இழுத்து படிங்க. எல்லாரையும், ஆமா, எல்லாருக்கும் இது வாயில வரணும். ஏன்னு சொன்னா இது நிறைய பேருக்கு உள்ள போகணும் பாருங்க. அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிறபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆண்டவருடைய நோக்கம் அவரை தொட்டு சுகமாகணும், அவரை தொடணும். அவருக்கு பேர் என்னது, வார்த்தை. அதனாலதான் வேதத்தை கையில் கொடுத்து இதை தொடுங்க, இதை தொட்டு தொட்டு என்ன செய்யுங்க, வாசிச்சு வாசிச்சு இந்த வார்த்தையின்படி வசனம் சொல்லுகிறபடி எல்லாரும் குணமாகணுமா. பைபிள் அதான் சொல்லுகிறது. எல்லா வியாதிகளை நீக்கி, நம்ம பைபிளை படிச்சோம் இல்லையா, அவர் என்ன செய்தார்னு சொன்னா, எல்லா கடலோரத்திலிருந்து வந்த திரளான ஜனங்கள், அந்த திரளான ஜனங்களையும் அந்த எல்லாரையும் மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு புரியணும். யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியோ, உங்கள் அம்மா அப்பாவோ, வயசான யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னு சொன்னால், உன் குடும்பத்தில் வியாதி இருக்கணுங்கிறது தேவ சித்தம் அல்ல. உன் குடும்பத்துக்கும் உங்களை கர்த்தர் ஒளியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க தெருவுக்கும் உங்களை கர்த்தர் ஒளியா வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறபடி எல்லா வியாதிகளை குணமாக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, வியாதி தேவ சித்தம் அப்படின்னு நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. வியாதி ஒரு சில சொல்லுவோம், இந்த வியாதினால தாங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோன்னு. இல்லைங்க, வியாதியை பிசாசு கொடுத்தான், அதிலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தர் உங்களை அழைத்தார். வியாதியை துரத்தினார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். வியாதி நல்லதல்ல, சுகம்தான் நல்லது. சில பேர் ஏதாவது உங்களுக்கு வியாதி நல்லது, சாபெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் பைபிளை படிங்க. வியாதி நல்லதா அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொன்னார். தாவீது சில உபத்திரவம் பட்டார். அவர் பட்ட எல்லா உபத்திரவத்தை நாம படணும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் இருக்கும். தாவீது சொன்னார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, நீங்களும் உபத்திரப்படுங்கள், அது உங்களுக்கு நல்லதுன்னு அவர் சொல்லலை. அவர் சொன்னது, அவர் உபத்திரப்பட்டதுனால பிரமாணங்களை கற்றுக்கிட்டுன்னு சொன்னார். சில நேரங்களில் நமக்கு உபத்திரம் வரலாம், ஆனால் கவனிங்க, ஆனால் அந்த உபத்திரம் தான் நல்லது அப்படின்னு சொல்லிடாதீங்க. உபத்திரம் நல்லதா, வியாதி நல்லதா? உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரத்தை எடுத்துங்க. உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து 15வது வசனத்தை வாசிங்க. வியாதி எவ்வளவு நல்லதுன்னு எழுதியிருக்கா பாருங்க. உபாகமம் 28:15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் என்னது? சாபங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாபங்கள்.
இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாபங்கள்னா என்ன? 16வது வசனத்துல இருந்து சாபம் எங்க இருந்து தொடங்குது பாருங்க. 16வது வசனத்துல இருந்து 68வது வசனம் வரையிலும் என்ன இருக்கு? சாபம் இருக்கு. சாபம் நிறைய இருக்கு. ஆசீர்வாதம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரல தான் இருக்கு. ஆனா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டு வாக்குதத்தமான வசனம் சொல்லும் போது சும்மா இருந்தானுங்க, சாபத்தை சொல்லும் போது ஆமேன்னாங்க. அந்த பழக்கம் இன்னும் கூட நம்ம ஆட்களுக்குள்ள நிறைய இருக்கு பாருங்க. சில பேர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அலேலுயாம்பாங்க. அதுக்கு எல்லாரும் அலேலுயா. எதுக்கு அலேலுயா சொல்லணும்னு கூட சில பேருக்கு தெரியறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வியாதி வந்து சாபம். ஒருவேளை ஏதாவது வியாதி வந்துட்டா நான் சாபத்தில் இருக்கணும் அப்படியெல்லாம் பயந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற அந்த சாபத்தை, சின்ன சின்ன அந்த பலவீனத்தை மாற்றுவதற்கு உனக்கு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஒளியா இருக்கும்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அதனால வியாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் வியாதி வரும். ஏன்னா அது ஒரு விழுந்து போன உலகம். எப்படி வரும்னே தெரியாதுங்க. சில நேரங்களில் சில பேருக்கு வர்ற வியாதிகளுக்கெல்லாம் அளவே இல்லை. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி வேணா இந்த உலகத்தில் வரலாம், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை மேற்கொள்ளலாம். ஏன்னா அது நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சுகம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. வியாதி என்பது ஆசீர்வாதம் அல்ல. கொஞ்சம் கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். சுகத்தை குறித்தின உபதேசத்தை பிரசங்கம் பண்ணார். அது மட்டுமல்லாமல் 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க இல்லையா, இவர்கள் கூட சுகத்தை பற்றி ஜனங்களுக்கு நிறைய போதிக்கிறாங்க. நிறைய கண் காண அவர்களுக்கு மத்தியில் அற்புதங்களை செய்தாங்க. கவனிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்படுற ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், சில நல்ல பரிசுத்தவான்களுக்கு நிறைய பலவீனங்கள் நிறைய உலாவிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல நல்ல மனுஷர்களுக்குள்ள இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு தேவ மனுஷன், இடையில அவர் இறந்துட்டார். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கோ இந்த பாதி வயதில் மறிக்கிறதோ நான் யாரையும் குறை சொல்ல வரல. ஆனால் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், நம்முடைய எல்லைகளில் வசனம் அப்படி தான் சொல்லுது, இது போல் துன்பமான செய்திகள் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு வசனம் இருக்குது. அதனால் உன் எல்லைகளில் வசனம் வாசித்திருக்கீங்களா? ஆகையினால் நம்முடைய எல்லைகள், நம்முடைய எல்லைன்னு சொன்னால் என்ன? உங்கள் எல்லைன்னு சொன்னால் இப்போது உங்களுடைய எல்லை எவ்வளோ தூரம் இருக்குது? உங்களுடைய எல்லை உங்கள் குடும்பம். வசனம் தான் சொல்லுது, உங்களுடைய எல்லைகளில் அது போல் உபத்திரங்கள் வராதபடி நாம் என்ன செய்யணுமா? முன்கூட்டி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி உங்களுடைய ஜெபங்கள். நான் அதனால தான் அந்த கீர்த்தனை பாட்டு இருக்கு பாருங்க, நல்ல தேவனே ஞான ஜீவனே சூரியன் மறைந்த அந்த காரம் சூழ்ந்த, இந்த 2 பாட்டும் நிறைய நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி பாட சொல்லுவாங்க. நல்ல பாட்டு அதெல்லாம். அதில் சொல்லும், கண்ணை காவுமே கையை காவுமே, கண்ணை காத்து கையை காத்து மெய்யை காத்து. மெய்யினா மொத்தம் அவையும். மெய்யை காத்து எந்த மனதை, ஏன்னா மனசு தான் மிகவும் கிறுக்கும் கேடு நிறைந்தது. இந்த சத்தாய் நிஷ்கலமாயின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டெல்லாம் கூட சமயம் கிடைச்சா அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் என்ன செய்யுங்க, நல்லா பாடி ஜெபம் பண்ணுங்க. படுக்கும் போதெல்லாம் கூட அந்த பாட்டு சொல்லும், அப்பா உன் கையில் என்னன்னா ஒப்புவிக்கிறேன். ஏன்னா சில பேர் படுத்தவன் ராத்திரி படுத்தவன் காலையில் என்ன செய்யறதில்ல, எழுந்துக்கிறது இல்லை. அதனால் ஜெபம் பண்ணுங்க. சில பேர்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகை இருக்குமானால் என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் இதோடு நிறுத்துறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி எடுக்காமல் பரிசுத்தப்படுத்தி உங்களை வச்சிருந்தாருன்னா, ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்ய கிருபையை தாங்கன்னு கேளுங்க. ஏன்னா போகிறதுலேயே குறியாக இருக்காமல் இங்கிருந்து ஏதாவது செய்கிறதுலே கொஞ்சம் எண்ணங்களை திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறபடி அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படி அப்போஸ்தலர் எங்கும் புறப்பட்டு போறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலருடைய புத்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பி 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய், இங்க கவனிங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வராங்க. இந்த சபைக்குள்ள நீங்களும் அதே போலதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து இருக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா? இப்படி சபைக்குள்ள வந்தவங்க எப்படி இருக்கணும், அந்த சபையை நடத்தின ஊழியக்காரர் எப்படி இருந்தார். நீங்க நிறைய கவனிக்கணும். நிறைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு மற்ற ஊழியக்காரர்களை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். நாம எப்படி இருக்கிறோம்? எனக்கு ஒரு யோசனை, நான் இங்க ஊழியம் செய்யறேன், நான் எப்படி இருக்கிறேன்? நான் வந்து என்ன பண்ணணும், சுகத்தை பத்தி தான் பேசணுமே ஒழிய சாபத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. ஏன்னா சீஷர்கள் அப்படி இருந்தாங்க. இவங்க என்ன செய்தாங்க? வாசிச்சு பாருங்க, 15வது வசனம் பாருங்க. பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும்
அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவனை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பாருங்க, சபைக்கு வரவங்க, சத்தியத்தை கேட்கிறவங்க, ஆலயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? குணமாக்கப்படணும். அப்போ ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? அவங்கள தொட்டாவது அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி சொல்லணும். சில பேருக்கு பாருங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட ஜோம் பண்ண சொல்லி வந்திருந்தாங்க. அந்த அம்மா எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதுக்கு ஜோம் பண்ணுங்க. அப்போ அந்த ஊழிய கேட்குறாரு, உனக்கு என்னம்மா பண்ணணும்? இந்த எண்ணெய்க்காக ஜோம் பண்ணுங்கன்னார். எண்ணெய்க்கு என்ன பிரச்சனைன்னு? எண்ணெய்க்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறார், எண்ணெய்க்காக ஜோம் பண்ணிட்டா உனக்காக ஜோம் பண்ணிட்டான், நீ எனக்காகவே ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் நின்னாங்க. அப்போ என்னைக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களில் ஒருவர் பலவீனப்பட்டால் எண்ணெய் ஜெபம் பண்ணி பூசுங்க. எண்ணெய் ஜெபம் பண்ணி பூசுறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு தொடுதல் வேணும், அவர்களுக்கு ஒரு தொடுதல். அவர்களுக்கு சில பேருக்கு பாருங்க, சிலது சொன்னால் புரியாது. அதனால தான் பாருங்க, சில பேர் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார்? கையை பிடிச்சி தூக்கி விடுறார். சில பேர்கிட்ட நீ விரும்புறியா அப்படின்னு அவன் வாயில பதில் வரணுங்கிறதுக்காக கேட்குறார். நேராக போனவொடனே எழுந்து போன்னு சொல்லிடுறேன். அப்போ கவனிங்க, நமக்கு கூட சில தொடுதல்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சுற்றுப்பட்டணத்தில் இருக்கிற தலான பிணியாளிகளை கொண்டு வந்து அசுத்தாவினால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லார் மேலே கைகளை வைத்தும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியும் அவங்களுக்கு இருந்த அசுத்தாவியை துரத்தி அவர்களை சுகமாக்கினார்கள். அல்லேலூயா. அதனால தான் சபைக்கு வரும். சபைக்கு வர எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதாவது நின்று படியேறி வந்தவங்க கூட குடுகுடுன்னு படி இறங்கி ஓடணும், அந்த அளவுக்கு. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது, அவர் உன் கால்களை. இப்ப கவனிங்க, இந்த வசனத்துக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14 இருந்து படிச்சுமா 17க்கு வாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். ஏன்னா இவங்களுக்கு சுகம் பிடிக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? சில பேருக்கு சில சபைகள்லேயே நிறைய பேர் பாருங்க, நோயில் இருக்கக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா அந்த பிரசங்கம் பண்றவங்களை திட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இவர் செய்கிற பிரசங்கம் எல்லாம் தப்பு, நாங்க செய்கிற பிரசங்கம் தான் கரெக்டு. ஒரு சிலர் பேர் வச்சிருக்கிறாங்க. அவர் செழிப்பு பிரசங்க யாரு, அவர் கிருபை பிரசங்க யாரு, இப்படி பல பேரை வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நல்லா கவனிங்களேன், செழிப்பு பிரசங்கன்னு ஒன்றும் கிடையாது, கிருபை பிரசங்கன்னு ஒன்றும் கிடையாது. கர்த்தரை பற்றின பிரசங்கம், கர்த்தரை குறித்த சாட்சியே பிரசங்கம். அதனால சில பேர் பாருங்க, இதுதான் ஒரு ட்ராக்ல பிடிச்சிட்டு தொங்குறாங்க, அதுவும் தப்பு. கவனிங்க, கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். சத்தியம் இல்லாமல் கிருபை இல்லை, கிருபையும் சத்தியம் நிறைந்தவர் தான் கிறிஸ்து. அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, சுகம் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம். சில கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தே என்ன பண்றாங்க? இவங்க சுகம் பெற்றதையும் பிணியாளிகள் சொசமாக்கப்படுகிறதையும் இவர்களால் அற்புதங்கள் நடக்கிறதையும் இந்த சதுசேயர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க? சதுசேயரை எழும்பி பொறாமை கொண்டு இந்த ஊழியத்தை செய்தவங்களை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. 19வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களே வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைகளில் அநேகர் சொஸ்தம் ஆகணும், அவங்க ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த சதுசேயர் கொண்டு போய் இவங்களை சிறையில் அடைச்சாங்க. ஆண்டவர் சிறைக்கதவை திறந்து நீ போய் அவர்களுக்கு சுகத்தை கொடுன்னு சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் சத்தியத்தை கேட்கிற ஜனங்களுக்கும் சுகம் மிகவும் முக்கியம். அதனாலதான் பாருங்க, சுகம் பெற விடாதபடிக்கு தடை செய்து சிறையில் அடைச்சா அந்த சிறை கதவியை திறந்து நீ போய் அந்த ஜனங்களை சுகமாக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்புறார். 20வது வசனத்தை படிச்சு பாருங்க. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று ஏன்னா இந்த வார்த்தையினால்தான் அவர்களுக்கு ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையினால்தான் மரணத்தின் பிடியில் இருக்கிற வியாதியின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு மீட்பு உண்டு. அதனாலதான் அவர் சொல்றார், நீங்க போங்க. அதுக்கப்புறம் அப்போ மார்க்குடைய புஸ்தகத்துக்கு வாங்க. மார்க்குடைய புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மார்க் 16வது அதிகாரம், அதுதான் கடைசி அதிகாரம். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? மார்க் 16:15 இருந்து படிங்க.
உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வசனம் பாருங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்லுது, நீங்க போங்க எல்லாரையும் குணமாக்குங்க. நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்களும் போங்க, உங்க குடும்பத்தில் உள்ள வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் வியாதியில் இருக்கக்கூடாது, உங்க குடும்பத்தாரும் வியாதியில் இருக்க கூடாது, உங்களுக்கும் ஹார்ட் அட்டாக்லாம் வரக்கூடாது, உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, எல்லா அடைப்பும் வெளியேறட்டும், இயேசுவின் நாமத்தில் அடைப்புகள் எல்லாம் வெளியேறுவதாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, திருச்சபையில் இருக்கும் பொழுது நாம இப்படி கூடி வரும் பாரு, இப்படி கூடி வரும் பொழுது திருச்சபைகளில் வாசிக்கலாமா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர், மூப்பர்னா யாருங்க, ஊழியக்காரங்க, சபையின் மூப்பர்னா ஊழியக்காரங்க, சபையின் மூப்பர்கள் ஊழியக்காரர்களை வரவழைத்து அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பண்ணணுமா, அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படியாவது அவர்கள் என்ன செய்யணும், சுகம் பெறணும். எண்ணெயில் அற்புதம் அல்ல, இயேசுவின் நாமத்தில் அற்புதம். அதனால ஜெபம் பண்ணி பூசி அவர்கள் சுகம் பெறட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சொல்றார். கவனிங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது கிறிஸ்துவுடைய பிரமாணம், சுகம் பெறணும்னு சொல்லி. ஆனா கவனிச்சு பாருங்க, சில பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமலே போயிட்டாங்க. எதனால் அவங்க பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்கன்னு சொன்னா, சுகத்திற்கு வாசிக்கலாமா, 2 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 16 எடுத்து 12 படிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும், இங்க கவனிங்களேன், அவன் தன் வியாதியிலும், அதுக்கு முன்னாடியும் தேடல, வியாதி வந்தும் தேடல. கவனிங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வியாதி வந்தா கர்த்தரை தேடுறதே கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மருத்துவரையே தேடுறாங்க. சில பேர் பாருங்க, ஏங்க சர்ச்சுக்கு வரலன்னா ஏதாவது ஒரு பலவீனத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் வரல, இதனால் வரல, எனக்கு சுகமில்லை, கை வலி, கால் வலி, ஏதாதோ வழியெல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. ஏங்க வரல, இன்றைக்கி நிறைய பேர் இல்லை, அவங்கள போய் கேட்டு பாருங்கள், ஏன் வரலன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசா கூட இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருந்தான். இவன் என்ன செய்தான், அவன் அரசாண்ட வருஷத்தில் கர்த்தரை தேடலை, வைத்தியர்களையே தேடிட்டு இருந்தான், பரிகாரர்களையே, மருத்துவர்களையே தேடனான ஒழிய ஆண்டவரை தேடவே இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலெல்லாம் போனீங்கன்னா கூட அந்த டாக்டர் கூட என்ன சொல்லுவாங்க, எங்களால் ஒன்றும் முடியாது, கடைசியில் கர்த்தர் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும், கடைசியில் சொல்கிறதுக்கு நீங்கள் முதல்லையே ஆண்டவரை தேடுங்க. ஆனால் இவன் என்ன செய்தான், ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்தான், ஆண்டவர் அவன் தேடலை. வசனம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். தைலக்காரர்களால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினால் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்கு வெகு திரளான கந்த வர்க்கங்களையும் கொளுத்தின பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை ஒரு நல்ல அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவன் சுகம் பெறாமல் போனதுக்கு காரணம் கர்த்தரை தேடலை. ஒருவேளை வியாதிப்படுறது தப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்குள்ள வியாதிகள் வருகிறது. அநேக பரிசுத்தவான்களுக்கு வியாதி வந்தது உண்டு, வந்து கொண்டு இருக்கிறது உண்டு. ஆனாலும் இந்த பலவீனங்களில் நாம் யாரை தேடுறோம்? மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 8வது அதிகாரத்தை எடுத்து 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையில், அந்த நிமிஷத்தில், அந்த செகண்ட் அவன் வேலைக்காரன் சொசமானான்.
இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனம் ஆன பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை துரத்தி தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இந்த இடத்துல சில சம்பவங்களை பாருங்க. ஒருத்த வந்து கேட்கிறான், ஆண்டவரே 100க்கு அதிபதி சொல்றான், என் வீட்டு வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவனுக்கு சுகம். பேதுரு என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனான். பேதுரு வீட்டுக்கு போனார். அங்க அவன் மாமி வியாதியா இருந்தாங்க, அவங்கள தொட்டு அவங்களுக்கு சுகம். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தாரு, அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்திருந்த எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க, எல்லாருக்கும் சுகம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அவரிடத்தில் பேசினோர், அவரிடத்தில் வந்தோர், அவருடைய வார்த்தையை கேட்டோர் எல்லாரும் சுகம் பெற்றார்கள். எனக்கு அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், அவரிடத்தில் வந்தவங்க, ஜெபத்தில் அவரிடத்தில் பேசுறவங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லாரும் சுகம் பெற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எல்லாரும் சுகம் பெற வேண்டும். சுகம் தேவனுடைய பிறப்புரிமை. அதற்காக கிறிஸ்து சாபமானார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் ஆகிறீர்கள். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் கவனிக்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கேட்ட வசனத்தின்படி உங்கள் வீட்டில் யார் வியாதியாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தார், உங்களை உடன் பிறந்தோர், உங்களுடைய இரத்த சொந்தங்கள், உங்களுடைய பெற்றோர் யாவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அண்ணன் தம்பி யார் பலவீனப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் பாருங்க, அதற்காக தான் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பலவீனப்பட்டிருக்கிற உங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பலவீனத்தோடு இருக்கிற உங்கள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. யார் பலவீனத்தோடு இருக்கிறார்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் சுகம் கொடுக்கிற தேவன், ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கிற தேவன், ஆண்டவரே எந்த மனிதனை மேன்மைப்படுத்துகிறவரப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேவன் சுகம் தருகிறவர், தேவன் சுகம் தருகிறவர். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் சுகம் தருகிற தேவன், ஆண்டவரே நீர் சுகம் தருகிற தேவன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். சுகம் தருகிறவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர். ஆகவே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிற ராஜா. நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் அற்புதம் செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் அதிசயமானவர். ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடிமேனை தேற்றும் என்று சொன்னது போல தேவன் தேற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? கர்த்தாவே, நீர் தேற்றுகிறவர், நீர் தேற்றுகிற நல்ல ஆண்டவர். ஒவ்வொருவரும் இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக. யார் யார் எங்கெங்க பலவீனத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, சகோதரருடைய பிள்ளைகளுக்காக, சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்காக, யார் யார் எங்கெங்க வியாதியில் இருக்கிறார்களோ அவர்கள் வியாதிகள் மாறட்டும் என்று சொல்லி, அவர்கள் வியாதிகள் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையுள்ள தேவனை, இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். தேவன் நல்லவராயிருக்கிறீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி கேட்ட ஒவ்வொருவரும் சுகம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்ட வசனத்தின்படி இவர்கள் ஜெபித்த ஜெபத்தின்படி இவர்கள் குடும்பத்தில் பலவீனப்பட்ட சகோதரனோ சகோதரியோ சகோதரருடைய பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமாவார்களாக. தேவன் சுகப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற இவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எந்த வியாதியும் மறையட்டும். எல்லா சுகரும், பிரஷரும், தைராய்டும், இன்னும் கூட சொல்லப்படுகிற எந்த வலியோ வேதனையோ வியாதியோ ஆண்டவருடைய நாமத்தில் மாறுவதாக. ஒருவருக்கு கூட ஹார்ட் அட்டாக்கோ அல்லது வேற எந்த சைனஸ் ப்ராப்ளமோ எந்த வியாதி வராதபடி இயேசுவின் நாமத்தினால, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குணமாவார்களாக.
ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஜெபித்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தியலும் ஆளுகை செய்ய ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், உயர்த்து, மேன்மைப்படுத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.